வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு தோழர் ஐயா திரு அருணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சகோதரி. மோடியோடைய லேட்டஸ்ட் இன்டர்வியூ இந்தியா டுடேல நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மாசத்துல கிட்டத்தட்ட 32வது இன்டர்வியூ. எல்லாருமே எக்ஸ்க்ளூசிவ்னு போடுறாங்க. ஆனா எக்ஸ்க்ளூசிவா அவர் எதுவும் பெருசா பேசுனதா தெரியல. நேத்து இன்டர்வியூல பாத்தீங்கன்னா முக்கியமான சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. ரஷ்யால எப்படி வார நான் தான் நிறுத்தினேனோ அதே மாதிரி காசால ஒரு மாசம் ரம்ஜானுக்காக நெத்தன்யாஹூ கிட்ட ஸ்பெஷலா பேசி நான் போற நிறுத்தினேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. ஈடி மூலமா கைப்பற்றிய பணத்தை எல்லாம் மக்களுக்கு பிரித்து அளிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு. இளைஞர்களுக்காக 125 நாள் நான் ஒதுக்கி இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி இருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க இந்த இன்டர்வியூவை? ஒருத்தர் இந்த பக்கம் உட்கார்ந்து இருக்கிறாரு, அவருக்கு எதிர்பக்கம் ஒரு 4 நெறியாளர்கள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க பெருசா கேள்வி கேட்டதாலே தெரியல. இவராதான் நிறைய விஷயங்கள் சொன்னாரு. அதை எதிர்கேள்வி கூட அவங்க கேட்கறது இல்ல. ஆப்போசிஷன் வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு பதில் சொல்றாரு. ஏன் பிரஸ் இன்டர்வியூ கொடுக்கல அப்படிங்கிறதுக்கு மீடியா இன்னைக்கு ரொம்ப பயஸ்டா இருக்கு, அதனாலதான் பிரஸ் இன்டர்வியூஸ் பண்ண மாட்டேங்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. ஓவரால் எப்படி இருந்துச்சு? இல்ல, அதாவது பத்திரிகையாளருடன் சந்திப்பு, பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி அப்படின்னா அது அடிப்படையில நாம புரிந்து கொள்வது அது ஒரு உரையாடல், டயலாக். அப்படின்னா இவங்க பத்திரிகையாளர் கேள்வி கேட்பாங்க, அவர் பதில் சொல்லுவார். பொதுவா என்ன ஆகும்னா முதல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி பேசுவாங்க, தலைவர் பேசுவாங்க, பிறகு கேள்வி கேளுங்க அப்படிம்பாங்க. இதான் நான் பார்த்திருக்கேன். நானும் சில பிரஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாம் போயிருக்கேன். பிறகு கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லுவாங்க. பதிலுக்கு அடுத்து அதுல இருந்து கேள்வி கேட்பாங்க, அதுக்கு பதில் சொல்லுவாங்க பொறுமையா. அது பார்த்திருக்கேன். டாக்டர் கலைஞர் காலத்துல இருந்து இன்றைய தலைவர்கள் வரை பலரும் அப்படி. இது என்னன்னா, அவங்க என்னமோ இந்த சுவிட்சை போட்டு இது தட்டி விட்ட உடனே ஒரு கேள்வி கேட்டு அப்படி என்னங்கய்யா இப்படின்னு ஆரம்பிச்சோன்னு அவரா பேசிட்டு இருக்காரு. ஆகவே டயலாக்கா இல்ல மோனோலாக்கா இருக்கு. அதாவது மோடி மட்டுமே பேசுவதாக இருக்கு. அப்ப பத்திரிகையாளர் சந்திப்புனா இப்படிதான் நடத்தணும். இப்படி நடத்தலைன்னா நம்ம ஏற்கனவே புரிந்து கொண்டிருக்கிற பாணியில பத்திரிகையாளர் சந்திப்பு இருக்கணும்னா அவர் பாணியை தூக்கி பத்திரிகையாளர்கள் மேல போட்டார். நீங்க சரியில்லையா, அதனாலதான் நான் உங்களை சந்திக்க அந்த பாணியில வருவது இல்லை. இதெல்லாம் என்ன ஒரு பிரதமர் பேசுகிற பேச்சா? அந்த காலத்துல நேரு கேட்காத கேள்விகள்லாம் என்னவெல்லாம் கேட்பாங்க. பிரதமர் என்கிற முறையில் அவ்வளவுக்கும் பொறுமையா பதில் சொல்லுவார். சில நேரங்கள் அவரும் கோவப்பட்டு சில வார்த்தைகளை சொல்லி அதெல்லாம் பல பெரிய பிரச்சனையா இருக்குது. ஆனால் பதில் சொல்லுவார். இப்படி கேளு அப்படி கேளு, நான் உங்களை சந்திக்க மாட்டேன், நீங்க ஒரு பக்க சாய்வோட இருக்கீங்க, ஓரவஞ்சனையாக ஆட்களா மாறிட்டீங்க. அதுல பாக்குறேன், முன்பெல்லாம் பத்திரிகைகள் என்பதற்கு முகமே இருக்காது, அவங்களுக்குன்னு கருத்தே இருக்காது. அதெல்லாம் இந்த காலத்துல இல்ல. அவங்களுக்கு ஒண்ணு கருத்து இருக்கும், ஆனால் அதை உள் மனசுல வச்சுக்குவாங்களே ஒழிய பொதுவா தான் கேள்வி கேட்கும். அந்த அளவுக்கு அது நியாயமா இருக்கணும். ஆனா அவங்களுக்குன்னு கருத்து எப்படி இல்லாம இருக்கும்? ஒரு பத்திரிகைக்குன்னு எப்படி கருத்து இல்லாம இருக்கும்? ஒண்ணுமில்ல, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அவசர நிலை ஆட்சி காலத்துல அந்த ஆட்சியை எதிர்த்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் போன்ற ஏடுகள் அன்றைக்கு கொதித்தெழுந்து பெரிய கொடூரமான, ஆனால் இரட்டை தணிக்கை முறை இந்த பக்கம் முறை சொல்லி தீர்க்கதற்கு வந்துச்சு, அதே போல அதுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் சில ஏடுகளுக்கு அவங்களுக்குன்னு சொந்த முகம் இருந்துச்சுல்ல, சொந்த கருத்து இருந்துச்சு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். அப்படித்தான் இருக்கும், இப்பவும் இருக்கும். அது அவங்களுடைய உரிமை. ஆனால் கேள்வி கேட்கும் போது பொதுவா கேட்கணும், நாகரிகமா கேட்கணும், தலைவரை பதில் சொல்ல விட்டு அதுக்கு பிறகு கேட்கணும். எல்லாம் 5 பேர் சேர்ந்துக்கிட்டு போட்டு சுத்தி வளைச்சு முற்றுகிற மாதிரி கேள்வி, இதெல்லாம் வேணா சொல்லலாம். இவர் என்ன சொல்றாரு, ஒரு முடிவை தீர்ப்பே சொல்லிட்டாரு. இப்ப இருக்கிற பத்திரிகைகள் எதுவுமே ஒரு நடுநிலையோடு இல்லை. ஆகவேதான் நான் உங்களுக்கு பேட்டி தர்றேன். தூக்கி போடு. 10 ஆண்டு காலமாக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை கூட நடத்தாத இந்திய பிரதமர் இவரே அப்படிங்கிற அந்த உண்மை இருக்குல்ல, அந்த உண்மையை எதிர்கொள்ள முடியாம பழியை தூக்கி பத்திரிகையாளர்கள் மீது போட்டாரு. இந்த மாதிரியான ஒரு அந்த பக்கம் தள்ளி விடுறது என்பது எவ்வளவு உண்மையில பத்திரிகையாளர்கள் அவதூறு செய்யற மாதிரி. ஆமா, நீ யாருமே சரியில்லைன்னா
இதுதான் அந்த சாரம். பட் இதர மிக முக்கியமான கேள்விகள்லாம் தன்னை பத்தி தானே புகழ்ந்து இப்ப இந்த உக்ரைன்லயும் ரஷ்யாவிலும் யுத்தம் நின்னு வச்சா எனக்கு புரியல. அங்க நடந்துகிட்டு தான் இருக்குது. காசா மீதான தாக்குதல் அது என்ன இவர் சொல்லியா நடுவுல அவ்வப்போது இடைவேளை விடுவாங்க. அந்த இடைவேளையிலயும் தாக்குதல் நடக்கும். அது அங்க கொடுமை. அதுக்குள்ள போட நிறைய செய்திகள் இருக்குது. என்னென்ன கொடூரமாக அங்க நடந்துச்சுன்னு. இன்னும் நமக்கு செய்தி வருது சில நேரங்கள்ல உலக அந்த அழுத்தத்தின் காரணமாக அமெரிக்க அதிபரே கூட சில விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு இஸ்ரேல் அரசு மீது. அதை பத்தி அவங்க கவலைப்படாம தொடர்ந்துதான் போயிட்டு இருக்கு தாக்குதல் என்று செய்தி வரும். இவர் நடுவுல புகுந்து நான் சொல்லித்தாயா அவங்களுக்கு லீவு கிடைச்சது. அதாவது தாக்குதலில் இருந்து அந்த ரம்ஜான் காலத்துல விடுப்பு கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி அடிச்சு விட்டா இன்னைக்கு யாராவது அவரை நம்புவாங்க. ஆனால் இதுல இருந்து நமக்கு ஒண்ணு புரியுது என்னன்னா, இவருடைய அந்த ராஜஸ்தான் பேச்சு இருக்கே, போன மாசம் ஆரம்பிச்சார்ல, 2 கட்டம் முடிஞ்ச உடனே தனக்கு தோல்வி முகம் தெரியுதுன்ன உடனே முஸ்லிம்கள் மீதான வன்மத்தை ஊட்டுவது, அதன் மூலம் ஓட்டு பறிப்பது அப்படிங்கிற உத்திக்குள்ள போக ஆரம்பிச்சான். அந்த ராஜஸ்தான் பேச்சு அங்கதான் இந்துக்களுடைய சொத்தை புடுங்கி முஸ்லிம்களுக்கு கொடுத்துருவாங்க காங்கிரஸ் வந்தா. இந்த பேச்சு உலக அளவுல கடுமையான எதிர்ப்பை உருவாக்கிடுச்சு. உலக பத்திரிகைகள் பூரா ஏன் ஒரு நாட்டு பிரதம மந்திரி தன்னுடைய குடிமக்களை இப்படி மத அடிப்படையில பாகுபடுத்தி பேசலாமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் பகைமையை உருவாக்குற மாதிரி பிரதமரே பேசலாமா என்று அவ்வளவு விவரம் கேட்ட உடனேதான் இல்ல பிடிச்சது. அவர் கேட்ட பிறகுதான் இப்படி ஒரு பேச்சுங்கிறேன். அவ்வளவுதான். இப்ப கேள்வி இல்ல 4வது கட்ட தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரே அதுல இருந்து பின்வாங்குறாருல. நான் எங்க இஸ்லாமியர்களை பத்தி சொன்னேன்? நான் பொதுவா தான் சொன்னேன். நீங்களா இஸ்லாமியர்கள்னு கற்பனை பண்ணிக்கிட்டா நான் எப்படி பொறுப்பாக முடியும் அப்படின்னு இப்ப பின்வாங்குறாரு. இந்த திடீர் மனமாற்றத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல அதுக்குதான் இந்த உலக தாக்குதல். உலகத்துல இவருடைய பிம்பம் கிழிஞ்சு தொங்குது. ஆகவே அதை ஒரு 2-3 பேச்சு ராஜஸ்தான்ல ஆரம்பிச்சு அதை கொஞ்சம் சரி பண்றதுக்கு இப்படி ஒரு பேச்சு, இப்படி ஒரு பேட்டி. அந்த அந்த பேட்டியில நான் ஊடுருவல்காரர்கள் என்று அது முஸ்லிம்களை சொல்லலையே, அதிக பிள்ளைகள் பெறுகிறவர்கள் என்று சொன்னேன். அது பொதுவானது. அது எப்படி முஸ்லிம்களை குறிப்பதாக ஆகும் அப்படின்னு நல்ல பிள்ளை மாதிரி அப்பாவி மாதிரி பேசுறாரு. ஆனா இவரு அந்த காலத்திலிருந்து எப்படி பேசிட்டு இருந்தாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அதிக பிள்ளைகள் பெறுகிறவர்கள் என்று சங் பரிவாரம் சரி, இந்த சங்கிகளும் சரி, மோடி உள்ளிட்ட பாஜக தலைவர்களும் முஸ்லிம்களைத்தான் குறிச்சாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்ப பாருங்க கடைசியா தேர்தல் ஓடிட்டு இருக்குது. இவருடைய பொருளாதார ஆலோசனை குழுவில இருந்து ஒரு அறிக்கை வருது இல்லைங்க. இதுக்கு பதில் அந்த அறிக்கையில இவங்கெல்லாம் இட்டு கட்டி முஸ்லிம்கள் தான் அதிக பிள்ளை பெறாங்க, 50ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தா அவங்களுடைய தொகை தான் அதிகமா இருக்குன்னு ஒரு கணக்கை கொடுத்து அந்த கணக்குக்கு எல்லா ஊடகங்களிலும் விளம்பரம் செய்யற மாதிரி பண்ணி, அப்ப முஸ்லிம்கள் தான் அதிக பிள்ளை, இன்னும் கொஞ்ச காலத்துல அவங்க எண்ணிக்கை அதிகமாயிடும்னு ஒரு புரளிய கிளப்பி விட்டது யாரு? இதே மோடியுடைய பிரதம மந்திரி அலுவலகம். இப்ப அது அந்த காலத்துல இருந்து அப்படித்தாங்க இருக்கு. ஒரு உதாரணம், நாம் இருவர் நமக்கு இருவர். நீங்க டாக்டர், உங்களுக்கு தெரியும் குடும்ப கட்டுப்பாட்டுல அந்த காலத்துல அதுதானே முழக்கம். அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் கூட மாத்துற மாதிரி எனக்கு ஞாபகம். அப்பெல்லாம் அவர் அங்க குஜராத்ல என்ன பேசினாரு தெரியுமா மோடி? நாமெல்லாம் நாம் இருவர் நமக்கு இருவங்கிறோம். ஆனால் இன்னொரு செக்ஷன் இருக்கு மக்கள்ல, ஒரு பகுதி, அவங்களுக்கு என்ன முழக்கம் தெரியுமா? இவரு மோடி பொதுக்கூட்டத்துல நாம் 5 நமக்கு 25 பேர். உடனே பாஜக காரங்க இதெல்லாம் கை தட்டுவாங்க. அப்ப முஸ்லிம்கள் என்றாலே அதிகம் குழந்தை பெறுகிறவர்கள், ஆகவே அவங்களுடைய எண்ணிக்கை கூடிக்கிட்டு இருக்கு என்கிற ஒரு பொய். நான் இது எப்படி பொய்ங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த மக்கள் தொகை கூடுவது குறைவது என்பதற்கு காரணம் பெண் கல்வி, மதம் அல்ல காரணம். பெண் கல்வி அதிகமாயிருந்தா அவங்களுக்கு அந்த விவரங்கள் தெரியும், குழந்தைகளுடைய அந்த எண்ணிக்கையை குறைக்க வேண்டிய அவசியம் தெரியும். அப்பதான் அவங்களுக்கே சுதந்திரம் கிடைக்கும், அந்த உணர்வு வரும். இப்ப கேரளாவுல பாருங்க, முஸ்லிம்கள் கணிசமா இருக்கா. ஆனா என்ன தெரியுமா? கேரளா மக்கள் தொகை குறைச்சு வச்சு இப்ப அவங்களுக்கு எம்பி சீட்டு குறைய போகுது. தமிழ்நாடு மாதிரி 20% பேர் இருக்காங்க முஸ்லிம்களுங்க அங்க.
ஆனா கருப்பு மக்கள் தொகை குறைஞ்சு போச்சு. ஆனா உத்தரப்பிரதேசத்துல மக்கள் தொகை அதிகம். ஆனா கருப்பு அங்க பண பெண் கல்வி இல்ல. அதாவது இந்துக்களுக்கும் இல்ல, இந்து பெண்களுக்கு பெண் கல்வி இல்ல, முஸ்லிம் பெண்களுக்கு இன்னும் மோசம் பெண் கல்வியே இல்ல. இதை சரி பண்றதுக்கு பதிலா பிரதம மந்திரி அலுவலகம் மத அடிப்படையில இந்த மக்கள் தொகை விவகாரத்தை கிளப்பி விட்டது இப்ப போன வாரம். இவர் பேசுனா இன்னைக்கு ஒரு பேச்சு ஒரு பேட்டி கொடுத்தா நம்புவோமா? மக்கள் நம்ப மாட்டாங்க. கருப்பு பணத்தை மீட்டுட்டு 15 லட்சம் ரூபாய் ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லயும் போடுறேன்னு சொன்னவர் தான் இப்ப 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன சொல்றாரு, இடி மூலமா மீட்ட பணத்தை மக்களுக்கு நாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம்னு சொல்றாரு. இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பாக்குறீங்க? இல்ல எனக்கு புரியல. அமலாக்கத்துறை சொத்துக்களை அட்டாச் பண்ணும் நான் தெரிஞ்ச வரைக்கும், இல்லைங்களா? அது சொத்தை முடக்கி வைக்கும். அதன் அடிப்படையில வழக்கு முடிஞ்சா தானே அந்த சொத்து அவருக்குள்ளதா அல்லது அரசாங்கத்துக்கு உள்ளதான்னு தெரியும். இப்ப 3000 வழக்கு போடப்பட்டிருக்குங்க இந்த சட்டங்களின் மூலமாக, இந்த சட்டவிரோத பண பரிவர்த்தனை சட்டத்தின் மூலமா. இதுல இதுவரைக்கும் 36 பேருக்கு தான் தண்டனை வாங்கி கொடுத்திருக்கு நம்ம அமலாக்கத்துறை. 1% கூட கிடையாது. 3000ங்க 30ங்க. இப்ப மிச்சம் எல்லாம் கேஸ் நடக்குது. சொத்து அட்டாச் ஆயிருக்கலாம். அதெல்லாம் உடனே பறிச்சு எப்படி கொடுப்பாரு? அப்படி அதுல எவ்வளவு வந்துட போகுது? எனக்கு புரியல. பல லட்சம் கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டுட்டு இருக்காங்க. அது சில 1000 கோடி ரூபாய் தான். இப்ப நான் கேட்கிறேன், இந்த மாதிரி அதீதமா ஒரு பக்கம் சொத்து குவியுது. எல்லா புள்ளிவரும் தெளிவா சொல்லுது. இந்திய மக்கள் தொகையில 1% இருக்கக்கூடிய பெரும் பணக்காரர்கள், அவங்க கிட்ட நாட்டின் 40% சொத்து இருக்கு. இந்த மாதிரி குவிஞ்சு போய் கிடக்கு. நாம என்ன சொல்றோம், இப்படி குவிய விடக்கூடாது. அது சொத்து என்பதும் வருமானம் என்பதும் நல்ல முறையில அது விநியோகம் ஆகணும். உடனே அப்படியே சமமாக விநியோகம் ஆகாதுங்கிறது நான் ஏற்றுக்கொள்கிறேன். இன்றைய சூழல்ல ஓரளவுக்காவது ஒண்ணுமில்ல, ஏழைகள் மத்தியதர வர்க்கமாகும். அதுக்கு தகுந்த மாதிரி அரசின் வரி விதிப்பு இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அரசு செலவு பண்றது இருக்கும். உதாரணமா ஜிஎஸ்டில இருந்து மாசம் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல வருது சகோதரி. போன மாசம் எல்லாம் 1,20,000 கோடின்னு நினைக்கிறேன். இப்ப 2 லட்சம் வரைக்கும் போயிடுச்சுன்னு 2 நினைக்கிறேன். லட்சம் கோடியை தாண்டிடுச்சு சார். 1 லட்சம் 2 லட்சம் கோடிக்கு தாண்டிடுச்சு. அப்ப என்னாச்சு? 24 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல ஜிஎஸ்டி மட்டும். சரிதானா? நாம என்ன கேட்கிறோம்? ரீடிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன அர்த்தம்? மறு விநியோகம்னா சொத்து. மக்கள் தருகிற இந்த 24 லட்சம் கோடி ரூபாய அவங்க அதுல ஆக பெரும்பாலும் தர்றது ஏழைகளும் மத்தியதர வர்க்கம் தான். ஒரு தீப்பெட்டி வாங்கினாலே வரி கட்டுறாங்கல்ல. அப்ப அதே அவங்களுக்கே பெரும்பாலும் போய் சேரணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அத பூரா பெரும் கம்பெனிகள், பெரும் பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் நம்முடைய பொதுத்துறை வங்கிகள்ல வாங்கின வாரா கடனை ரைட்டா பண்றதுக்கு பயன்படும். கம்பெனி வரியே 30% 22% குறைச்சு. இது கூடாதுங்கிறது அர்த்தம். அதை விட்டுட்டு அவர் என்ன பேசினாரு? அங்க காங்கிரஸ் அறிக்கை, இந்தியா கூட்டணி எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்தால் சொத்தை எல்லாம் மறு விநியோகம். இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? மக்களை பார்த்து, உங்க வீட்டுல 2 எருவு மாடு இருந்தா 1 எருவு மாட்ட இந்திய ஆட்சிக்காரங்க கொண்டு போயிருவாங்கய்யா. இப்படி பேசுறவர் தான் 10 நாளைக்கு முன்பு. இப்ப என்ன பேசுறாரு? அந்த பேச்செல்லாம் எடுவடல மாறாக இவர் எவ்வளவு ஏழைகளின் விரோதி, மத்தியதர வர்க்கத்தின் எதிரின்னு தெரிஞ்சு போனதுனால இப்ப எப்படி பேசுறாருன்னா, ஈடியில் அட்டாச் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க, அந்த சொத்தை எடுத்து கொடுப்போம்யா. இதெல்லாம் எப்படி சாத்தியம்? இதெல்லாம் அபத்தம். இது மேற்கொண்டு என்ன சொல்றது? நாட்டு பிரதம மந்திரியே அபத்தமா பேசுறாருன்னா பாஜகவுடைய அடுத்தடுத்த கட்ட பேச்சாளர்கள் எந்த லட்சணத்துல பேசுவாங்க என்று மக்களே புரிந்து கொள்க. ஒரு பக்கம் பிரதமர் பத்திரிகையாளரை சந்திக்க தயங்குறாருன்னா, இன்னொரு பக்கம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பத்திரிகையாளர்களை எப்படி எடுத்தெறிஞ்சு ஆணவமா பேசுவாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். ஆனா நேத்து வித்தியாசமான ஒரு நிர்மலா சீதாராமனை பார்க்க முடிந்தது. முதலீட்டாளர்கள் மாநாடுல அவர் கேள்வி கேட்கிறாரு. இந்த மாதிரி நாங்க நாங்க முதலீடு போடுறோம், நாங்க கஷ்டப்படுறோம், நாங்க உழைப்ப போடுறோம். ஆனா வரிங்கிற பேர்ல ஸ்லீப்பிங் பார்ட்னரா இருக்கக்கூடிய அரசாங்கம் பெருவாரியான லாபத்தை எடுத்துக்கிட்டு போயிருதே, இது நியாயமா? அப்படின்ற தன்னுடைய மனக்குமுறல ஒருத்தர் கேட்கிறாரு. அதை கேட்டுட்டு பதில் சொல்றேன் அப்படின்னு மைக்க வாங்கினவங்க,
எங்களை ஸ்லீப்பிங் பார்ட்னர்னு சொல்லிட்டீங்க, அதனால இதுக்கு நான் இப்ப பதில் சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போறாங்க. இதை எப்படி பாக்குறது, எப்படி புரிஞ்சுக்கிறது? கேள்விக்கு பதில் தெரியலன்னு அர்த்தமா, இல்ல கேள்விக்கு பதில் இல்லன்னு அர்த்தமா, இல்ல தெரிஞ்சும் அதை கடந்து போறாங்கன்னு அர்த்தமா? இல்ல, நானும் அந்த பேட்டியை பூரா பார்த்தேன். அந்த பங்குச்சந்தை, அதுல இந்த பங்குகளை வாங்கி விற்கக்கூடியவங்க, அவங்க ஐயா நாங்க ரிஸ்க் எடுத்து ஒரு பங்கை வாங்குறோம், நட்டம் வந்தா சிக்கல், ஆனா லாபம் வந்தா அரசாங்கம் இந்தந்த வரி எல்லாம் போட்டு வரிசையா சொல்றாங்க, நீங்க எடுத்துட்டு போயிருங்க. அப்ப என் கூட பக்கத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய உறங்கும் பார்ட்னர் மாதிரி இந்த அரசாங்கம் இருக்கு. ஸ்லீப்பிங் பார்ட்னர்னா என்ன அர்த்தம்னா, ஒரு 4 பார்ட்னர்ல இருந்தா ஒருத்தர் ஸ்லீப்பிங் பார்ட்னர்னா அவர் முதலீடே செய்ய மாட்டாரு, ஆனா லாபம் வந்தா மட்டும் எடுத்துக்குவாரு. அந்த மாதிரி நாங்க ரிஸ்க் எடுத்து இந்த பங்குகளை வாங்குறோம் விக்கிறோம், இதுல லாபம் வந்தா மட்டும் நீங்க இவ்வளவு வரி போட்டு எடுத்துக்கிறீங்க, நட்டம் வந்தா நீங்க கண்டுக்க மாட்டீங்க. ஆகவே அவர் அழகா சொல்லியிருக்காரு, கவர்மெண்ட் இஸ் மை ஸ்லீப்பிங் பார்ட்னர், என்னுடைய உறங்கும் பார்ட்னர் மாதிரி நீங்க இருக்கீங்க, இது என்ன நியாயமான்னு அவர் கேட்கிறார். மொத்தத்துல எங்களுக்கு அதிக வரி போடாதீங்கயா. இதுதான் பங்கு சந்தையில இருக்கக்கூடிய அந்த வாங்கி விக்கிறவங்க. பொதுவா அவங்கள ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் புரோக்கர்னு சொல்லுவாங்க. இங்க தமிழ்ல வந்து புரோக்கருங்கிற வார்த்தை வந்து தவறாக புரிந்து கொள்ளப்படுறதுனால நான் கவனமா வாங்குறவது விற்கிறவன்னு சொல்றேன். இப்ப இந்த மாதிரி கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லணும்? ஐயா லாபத்துல தானேயா வரி போடுறோம். என்ன பதில்? லாபத்துல தானே. நட்டம் வந்தா உங்களுக்கு இதாகுதுங்கிறீங்க. ஆமா, நாங்க அப்ப வந்து வரி கேட்கல, லாபம் வந்தா தானேயா வரி கேட்கிறோம். 2வது பாயிண்ட் என்ன சொல்லணும், அந்த வரியை நாங்க பாருங்க எவ்வளவு நல்லபடியாக மக்களுக்கு விநியோகம் பண்ணியிருக்கோம், ஏழைகளுக்கு கொடுத்திருக்கோம், மத்திய வர்க்கத்துக்கு கொடுத்திருக்கோம். இத்தகைய ஆக்கப்பூர்வமான, உதாரணமா உள்கட்டமைப்பை விரிவுபடுத்துவது போன்ற செலவுகளுக்கு நீங்க தருகிற இந்த வரியை நாங்க பயன்படுத்துறோம், ஆகவே இது பொதுமக்களுக்கானது என்பதை புரிந்து கொண்டு வரி தாங்கய்யா. இப்படி ஒரு நிதியமைச்சர் சொன்னா அது நியாயம். நான் ஏன் இங்க வந்து கவனம், இவங்க எல்லாம் ஏழைகள்னு சொல்ல முடியாது, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ல அதுல சில மத்திய வர்க்கத்தவர்கள் இருக்காங்க, ஆனால் பெரிய பெரிய வியாபாரிகள், அதுல வணிகர்கள்னு சொல்லுவோம், பங்கு சந்தை வணிகர்கள் அப்படி சொல்லலாம், அவங்க இருக்காங்க. திடீர்னு பார்த்தா பல கோடி ரூபாய் திடீர்னு லாபம் சம்பாதிக்கிறவங்களா இருக்காங்க, எனக்கு தெரியும் சில பேர். அப்ப அவங்ககிட்ட இருந்து வரி வசூல் பண்ணா என்ன தப்பு? இல்ல இல்லங்க, சின்ன சின்ன வணிகர்கிட்ட இருந்து நீங்க கூடுதலா வரி விதிக்கிறீங்கன்னா அதை நான் பரிசீலிக்கிறேன். பெரிய வணிகர்கள் பெரிய லாபம் வந்தா தான் நாங்க கூடுதலா வரி வசூலிக்கிறோம் பாருங்க, இந்த ரேட்ஸ் எல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லி நியாயப்படுத்தலாம். அதை விட முக்கியம், நீங்கள் தருகிற வரியை நாங்கள் வந்து இந்த நாட்டு மக்களுக்கு, இதுதான் செல்வம் மறு விநியோகம், உள்ளவங்கள்ட்ட இருந்து நியாயமா வரிய வாங்கி ஏழைகளுக்கு தருவது. அந்த காலத்துல காளிதாசன் ரகுவம்சத்துல, அது சமஸ்கிருதத்துல எழுதப்பட்ட, எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது, ஆனா தமிழ்ல படிச்சிருக்கேன் வரிக்கு வரி. ஒரு கவிதையில சொல்லுவான், உன் நல்ல அரசன் யாரு தெரியுமா, அவன் எப்படி இருக்குன்னு தெரியுமா, மேகம் மாதிரி இருக்கணும்யா. அதாவது கடல்ல இருந்து மேகம் தண்ணியை எடுத்து மழையாக கிணறுகளுக்கு தருது. அந்த மாதிரி அரசன் பணக்காரர்கிட்ட இருந்து வரி வாங்கி ஏழைகளுக்கு தரும். இதுதான் ஒரு சரியான கோட்பாடு. எந்த காலத்துல? காளிதாசன் காலத்துல இருந்து. ஆகவே அப்படித்தான் என்று இதை நியாயப்படுத்தி பேசினா பரவாயில்ல. கிண்டலா நீ என்னைய உறங்கும் பாட்டுன்னு சொல்லிட்டியா, உறங்கும் பாட்டுனா உறங்கிக்கிட்டு தான் இருப்பாங்க, எப்படி பதில் சொல்லுவாங்க? இப்படிதான் பதில் சொல்லியிருக்காங்க. நீ என்னை ஸ்லீப்பிங் பாட்டுன்னு சொல்றேன் இல்ல, நான் தூக்கத்துல இருக்கேனப்பா, உனக்கு பதில் சொல்ல மாட்டேன்னு கிண்டல் அடிச்சுட்டு போயிருக்காங்க. இவ்வளவுதான் அவங்களுடைய தரம். சரி, நீங்க வந்து அவங்க அகந்தையோடு தான் பதில் சொல்லுவாங்க. நம்ம இங்கேயே பார்த்திருக்கோம்ல, எதுல பார்த்திருக்கோம்? இந்த புயல் வெள்ளம் நிவாரண நிதி விவகாரத்திலேயே அதே போல வந்து பிரச்சாரத்துல வந்து என்ன 500 ரூபாய் 1000 ரூபாய் வாங்கிட்டு அந்த பிச்சை காசு வாங்கிட்டு ஓட்டு போடலாமா? ஏழைவாழைகளுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா தமிழ்நாடு அரசு அதை பிச்சை காசுன்னு சொன்னவங்க தான். அது இவங்களுடைய அகந்தை ஆணவம் அப்படித்தான் இருக்கும். இது இன்றைக்கு வந்து பங்குச்சந்தையில் இருக்கக்கூடிய வணிகர்களுக்கும் புரிஞ்சு போச்சு இவங்க எப்படியாப்பட்டவங்க. இறுதியா ஒரு கேள்வி. நிர்மலாவுடைய கணவர் திரு பரக்கல பிரபாகர் சமீபத்துல வயர் அப்படிங்கிற ஒரு மேகசின்ல ஒரு ஆர்டிகிள் எழுதியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, பாஜக இந்த தேர்தல்ல தோத்துருச்சுன்னா அவங்களுக்கு இழக்கிறதுக்கு மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் இருக்கு, அதனால எப்படியாவது இந்த தேர்தல்ல ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க,
ஒருவேளை தோத்துட்டாலும் அது வந்து சமூகத்தில் ஒரு பெரிய கலவரத்தை ஏற்படுற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும். எப்படி காந்தி கொலை நடந்த சமயத்துல ஆர்எஸ்எஸ் இருந்ததோ, அந்த அளவுக்கு வந்து அவங்க தள்ளப்படுவாங்க. அதனுடைய விளைவுகள நெனச்சா வந்து பயமா இருக்கு. இந்த சமூகத்துல என்ன விளைவுகள ஏற்படுத்தும்னு நெனச்சா பயமா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. நீங்க அந்த காலத்துல பார்த்திருப்பீங்க. பார்ட்டிஷன் டைம்ல எப்படி ஒரு குருதி பூமியா இது இருந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். காந்தியுடைய அசாசினேஷன் டைம்லயும் எந்த அளவுக்கு கலவரங்கள் இருந்தது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அத நீங்க பார்த்திருக்கிறீங்க. அவர் இன்னைக்கு சொல்றாரு, இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு அதோடைய சீரியஸ்னஸ் புரியாது. அவர் சொல்றதுல எந்த அளவுக்கு வந்து நம்ம சீரியஸா எடுத்துக்கணும், அத பத்தி சொல்லுங்க சார். இது முக்கியமான ஒரு சின்ன கட்டுரை தான் அது. நானும் படிச்சேன். எனக்கே ஆச்சரியம். தரகல பிரபாகரர் ஒரு மிக முக்கியமான பொருளாதார ஞானி. அதே நேரத்துல அவருடைய துணிவை நம்ம பாராட்டணும். அவர் யாரு? இந்த நாட்டு நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்களுடைய கணவர். அதையும் நம்ம சேர்த்துதான் சொல்லணும். ஒரு சாதாரணமாக என்னுடைய இணையர் வந்து இந்த நாட்டுக்கே நிதி அமைச்சரா இருந்தா நான் எப்படி இருப்பேன்? அப்படியே அந்த அரசோட இணைக்குத்தானே போவேன். ஆனால் இவருக்கு ஏதோ மனச்சாட்சி வேலை செய்யுது. அதுவும் தேர்தல் நேரத்துல பாருங்க, துணிவோட எவ்வளவு பிரஷர் அவருக்கு இருக்கும். நான் கூட ஏதோ ஒரு தடவை முன்பே ஆரம்பத்துல அப்படி பேசினாரு, அப்புறம் சென்னையில வந்து பேசினாரு. இப்ப இந்த சிறு கட்டுரை இதெல்லாம் தொடர்ந்து அவரு மோடியை பத்தி கருத்து. ஏன்னா அவருக்கு பொருளாதாரம் தெரியாது மோடிக்கு என்று அவருக்கு புரிஞ்சு வச்சு. அதுதான் முதல்ல ஆரம்பிச்சாரு அவர். ஆனா ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டை வந்து ஒரு நாசகார படுகொலியில தள்ளி விட்டுருவாங்க போல் இருக்குன்னு பயந்து நியாயமான அச்ச உணர்வோடு அவர் தொடர்ந்து சில பேச்சுக்களையும் சில கட்டுரைகளையும் நீங்க சொன்ன இந்த கடைசி கட்டுரை வரைக்கும் கொடுத்திருக்காரு. அந்த கட்டுரையில் அவர் என்ன சொல்றாருன்னா, மிக முக்கியமாக அரசியல் கட்சிகள்லாம் மோடியுடைய ஆட்சியை எதிர்த்து இன்றைக்கு தேர்தல் களத்துல இருக்காங்க. அதை விட மிக முக்கியமான காரியம் இன்னைக்கு நடந்திருக்கு. அவர் சொல்றாரு, சிவில் சமூகம் மோடி ஆட்சிக்கு எதிராக மௌனமாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரு முக்கியமான அம்சம். அப்ப சிவில் சமூகம்னா நேரடியாக அரசியல் கட்சியில் இல்லாதவங்களும் நாடு எத்தகைய பேராபத்தை நோக்கி போயிட்டு இருக்கு இந்த மோடி ஆட்சியினால என்பதை உணர்ந்து இதை மாற்றணும் என்று கீழே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆக அரசியல் இயக்கமும் அரசியல் சார்பற்ற இந்த சிவில் சமூகத்தினுடைய மனச்சாட்சியும் சேர்ந்து இயங்கும் போது இந்த ஆட்சி தோல்வியுறுவது உறுதி. ஆனால் இந்த ஜனநாயக தீர்ப்பை மதித்து மோடி ஆட்சி அமைதியாக விலகுமா ஆட்சியிலிருந்து என்று ஒரு பெரிய கேள்வி எனக்குள் இருக்கிறது. அவை வருகிற 15-20 நாட்கள் மிக முக்கியமானவை என்று எச்சரிக்கிறார். இப்ப சகோதரி நீங்களோ நானோ அல்லது திமுக காரங்களோ காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ சொன்னா, ஐயா நீங்க சும்மா இப்படித்தாயா பயமுறுத்துறீங்க, இப்படித்தான் பீதி கிளம்பிய அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. எனக்கெல்லாம் அந்த காலத்துல இருந்து இந்த மனசுக்குள்ள இருக்கு, அவ்வளவு எளிதாக இவர்கள் அதிகாரத்தை விட்டு போவார்களா ஒரு பக்கம். ஆனா இவர் பக்கத்துல இருந்து அவ்வளவையும் பாக்குறோம். அவர் இத வெளிப்படையா சொல்லிட்டார். இப்ப இந்த 47-48 மத அடிப்படையில் நாட்டை பிரிச்சு கொடுத்துட்டு போனது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் திட்டமிட்டு தான். அதான் அந்த காலத்துல இருந்தே பிரித்தாளு சூழ்ச்சி தான். அப்கோர்ஸ் அப்புறம் ஆர்எஸ்எஸ் உடைய வேலை இருக்குது. அதுக்கு முன்பே சாவர்கர் 1923லயே இந்துத்வான்னு புக் எழுதி இங்க 2 தேசங்கள் இருக்கு, முஸ்லிம் ஒரு தேசம் இந்துக்கள் ஒரு தேசம்னு முத இதை எழுதுனதே பேசினதே சாவர்கர் தான். அவரை தான் இப்ப புகழ்ந்து பேசியிருக்கார் இந்த தேர்தல் பரப்புரையில மோடி. அதுக்கு பிறகு 25ல ஆர்எஸ்எஸ் உதயமாகுது. ஆகவே மத அடிப்படையில நாடுகள் உருவாகும்னு சொன்னதே இவங்கதான். இதையெல்லாம் அப்புறம் முஸ்லிம் லீக்கும் அதே போல சொல்ல ஆரம்பிச்சு வசதியா போச்சு வெள்ள ஏகாதிபத்தியத்துக்கு. அது மத அடிப்படையில பிரிச்சு கொடுத்துருக்கு. அப்ப எதிர்பார்த்தது போல பெரும் கலவரம், மத கலவரம். இங்க இருந்து பல லட்சம் பேர் அங்க போறது, அங்க இருந்து விரட்டி அடிக்கப்பட்டு பல லட்சம் பேர் இங்க வர்றது, 2 பேருக்கு இடையில மோதல். இதெல்லாம் சாதாரண மக்களுக்கு சொல்றேன். காந்தி திரைப்படத்துல எல்லாரும் அந்த காட்சியை பார்த்தது எல்லாம் உண்மை. ஆனால் இப்படி நடக்கக்கூடாது. எப்படியோ நாட்டை பிரிச்சு கொடுத்துட்டு போயிட்டான். ஆனா நாம வந்து மக்கள், நம்ம அனைவரும் மக்கள் மனித நேயத்துடன் அமைதியா இருக்கணும், சாந்தமாக இந்த பிரச்சனைகளை அணுகணும் என்று போராடிய ஒரே ஜீவன் காந்தி. ஒன் மேன் ஆர்மி. எங்கெங்க கலவரமோ அங்க போய் நிற்பாரு. சொந்த போராட்ட செய்தி வாழ்த்து செய்தி எல்லாம் கொடுக்க முடியாட்டார். இவங்க எல்லாரையும் விட்டுட்டு காந்தியை ஏன் கொண்டாங்க? யார் இந்த கோட்டையை நான் தனியா பேசணும். சாவர்கருடைய சீடன்.
சாவர்கரும் அந்த கொலை குற்றத்துக்கு ஆளாக்கப்பட்டு கூண்டில் நிறுத்தப்பட்டார். எல்லாருக்கும் தண்டனை, இவருக்கு மட்டும் தண்டனை இல்லைன்ட்டாப்ல அந்த நீதிமன்றம். ஏன்னா உரிய ஆவணத்தை கொடுக்கல அப்படின்னு சொல்லிவிட்டாப்ல. அப்ப உள்துறை அமைச்சராக இருந்தவர் சர்தார் வல்லபாய் பட்டேல். ஆகவே சாவர்கர் தப்பிச்சுட்டாப்ல. ஆனா எல்லாருக்கும் தெரியும் சாவர்கருடைய சீடன் கோட்சே. அப்ப மத மோதல் நடக்கும் போது, மத பகைமை கொழுந்து விட்டு எரியும் போது அதை தணிக்கிற வேலையை பார்த்த காந்தியை கொண்டவன். அந்த சிந்தனையிலிருந்து பிறந்தவன் தான் அந்த கொலைகாரன் கோட்சே. அவன் ஒரு கூட்டம் 7-8 பேர் சேர்ந்து கொலை செய்தார்கள். அதைத்தான் பழையபடி. அப்ப நேரு தலையிட்டு, ஏன்னா கடைசி என்ன போச்சுன்னா கோட்சேயுடைய ஜாதி என்ன, அப்புறம் சாவர்கரை, இவங்க வீடுகள்லாம் கடுமையான தாக்குதலுக்கு ஆளாச்சு. அன்னைக்கு கிளம்பி இத நீங்க மதமா எப்படி பார்க்க கூடாதோ அதே போல கோட்சேயை சாதியா பார்க்க கூடாது. அந்த சாதியை சார்ந்த அனைத்து மக்களும் அந்த குற்றத்துக்கு உடந்து என்ன நினைக்காதீங்கன்னு சொல்லி உள்ள புகுந்து அமைதியை நிலைநாட்டுல இருந்து அங்கே உச்சியில நேருல இருந்து இங்க கீழே பெரியார் அண்ணா வரை அவங்க எல்லாம் அன்னைக்கு ரேடியோல பேசினாங்க. ஆக இவ்வளவு நடந்திருக்குது. ஒரு வழியா அமைதி காக்கப்பட்டது, RSS தடை செய்யப்பட்டது அன்றைக்கு. பிறகு தடை நீக்கப்பட்டது, தனி கதை. பட் இப்படியாப்பட்ட ஒரு சூழல் வந்துவிடக்கூடாது. வரக்கூடிய நிலைமை இருக்குன்னு பரக்கால பிரபாகர் ஏன் சொன்னாருன்னா, இந்த 2 மாசமாக பிரதமர் அமித்ஷாவுடைய பேச்சு எப்படி 47, 48ல RSS இந்து மகாசபை, இந்து முஸ்லிம் என்று அந்த பேதத்தையே காண்பிச்சு, அந்த மாச்சரியத்தை வச்சே பேசி பேசி மக்களை ஒருவருக்கொருவர் எதிரி போல செயற்கையாக கட்டமைத்தார்களோ, முஸ்லிம் எதிர்ப்பை தூண்டினார்களோ பெரும்பான்மை மக்களுடைய நெஞ்சில, அதே போல பேச்சுக்கள் இந்த 2 மாசமா. அதே போல பேச்சுக்கள். இப்ப ஒரு பேட்டியில ஒரு பேட்டி கொடுத்த உடனே மாறாது. தொடர்ந்து இப்ப கூட பேசியிருக்காரு. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா பட்ஜெட்ல 15% முஸ்லிம்கள் கொடுத்துருவாங்க. இந்த பேட்டிக்கு பிறகு அமித்ஷா பேசுறாரு. மாட்டுக்கறி சாப்பிட்டா, மாட்டுக்கறி பசுவதை செஞ்சா தலைகீழா கட்டி தொங்க விடுவேன். எப்படி உள்துறை அமைச்சர் பீகார்ல போய். ஆக இவங்க அந்த வன்மத்தை உருவாக்குறாங்க, அந்த பகைமையை உருவாக்குறாங்க, மத அடிப்படையிலான பகைமை. அப்படின்னா என்ன ஆபத்துன்னா, அவர் சொல்ல வர்றது நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, படுதோல்வி அடைஞ்சு அதிகாரத்தை இழக்க வேண்டிய நிலை வந்தால், தாங்கள் ஏற்கனவே பத்தி வச்சிருக்காங்கல்ல, எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அந்த தீயை கொளுத்தி போட்டு விடுவார்களோ, 47, 48 போன்ற நிலைமையை உருவாக்குவார்களோ, அப்படி உருவாக்கி அதன் மூலமாக அதிகாரத்தை தக்க வைக்க பார்ப்பார்களோ என்று பரகால பிரபாகர் என்கிற அந்த பொருளாதார ஞானி நிதியமைச்சருடைய இணையரே சந்தேகப்படுகிறார் என்பதுதான் அதிலே இருக்கக்கூடிய செய்தி. அது நடக்காது. எனக்கு நம்பிக்கை இருக்குது. 47, 48 அப்படியே மீண்டும் வரணும்னு அவசியம் இல்லை. கிடைக்க அவங்களுக்கு தரப்போகிற தோல்வி படுதோல்வியாக இருந்தால் அவங்களால அந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியாது. மரியாதையாக அதிகாரத்தை விட்டு வெளியேறத்தான் வேண்டி இருக்கும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனால் அவர் ஒரு எச்சரிக்கை பண்ணியிருக்கார். அந்த எச்சரிக்கையை மனதில் வைத்துக்கொண்டு அரசியல்வாதிகளும் சிவில் சமூகமும் இந்த ஜூன் 4ஆம் தேதி 5ஆம் தேதி வரை கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவர் விடுத்திருக்கக்கூடிய செய்தியினுடைய சாரம் என்று நான் நினைக்கிறேன். ஆகவே அத்தகைய அறிவுஜீவிகள் நமக்கு தந்திருக்கக்கூடிய அந்த நல் ஆலோசனைகளை நாம் நெஞ்சிலே ஏந்துவோம். பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க. உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். நன்றி சகோதரி.